கேட்குறேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. அப்படியே இரக்கங்களுக்கு முடியவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. காலையிலே உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்னு வேதம் சொல்கிறது. யோபுவை காலைதோறும் விசாரிக்க வந்த ஆண்டவர் எங்களையும் விசாரிக்க வரப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு எங்களை விலக்கி காத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்கப் போகிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே. அவருடைய கண்கள் நம்மை பார்த்ததுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோபுவை பார்த்தார். கர்த்தர் யோபுவை பார்த்தார். நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது 42ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் யோபுவின் முகத்தை அவர் பார்த்தார். எனவே அந்த பாடல் சில வரிகளை நாம் பாடலாம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல கர்த்தரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கானால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பிரியமானவர்களே, சோதனை எல்லாருக்கும் வரும். பிசாசு கொடுக்கிற சோதனை, அதோடு கூட தேவன் நமக்கு கொடுக்கிற சோதனை, 2 விதமான சோதனைகள் மத்தியிலே நாம் கடந்து போக நேரிடுகிறது. இதனை நாம விசுவாச பரீட்சை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை தொடக்கிறவர் என்று ஆரம்பிக்கும், விசுவாசத்தை முடிக்கிறவர் என்று முடியும். அந்த இடைப்பட்ட நேரம், விசுவாசத்தை தொடக்கி அதை முடிக்கிற அந்த இடைப்பட்ட வேளையில நமக்கு நியமித்திருக்கிற
அந்த ஓட்டத்தை தேவ சித்தத்தின்படி நாம் ஓடி முடிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்தான் விசுவாசத்தை தொடக்கிறவர், அவர்தான் விசுவாசத்தை முடிக்கிறவர். இந்த விசுவாச ஓட்டத்தில் பரிசும் உண்டு, பரீட்சையும் உண்டு. அதனால தான் இங்க வாசிக்கிறோம், ஜீவ கிரீடத்தை தேவனால் சோதிக்கப்படுகிறவன் ஜீவ கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதுதான் பரிசு. ஆனா பிசாசு சோதிக்கும் பொழுது ஏற்படுகிற அந்த பெரிய அந்த சோகம், அந்த 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 விதமான ஒரு விதமான வேதனை, துன்பம், இடையூறுகள், பொல்லாங்கான் சோதிக்கிறது போல நம்மை பல விதங்களிலே நம்மை சோதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல. 2 விதமான சோதனை உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த பிசாசு கொடுக்கிற சோதனை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா 2 உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல முடியும். ஒன்று, இளைய மகன். அவன் எப்படி போய் அந்த சோதனையில மாட்டிக்கொண்டான், அதை நீங்கள் வீட்டில் விவரித்து வாசித்து பாருங்க. அதன் பிறகு எப்படி ஆண்டவரிடத்தில் அவன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான். 2வது, சிம்சோன் எப்படி சோதனையில் அவன் மாட்டிக்கொண்டான், அதன் பிறகு எப்படி அதிலிருந்து வெளிவர முடியாமல் அவன் தவித்தான். அப்படிதான் பல நேரங்களிலே நாமும் சோதிக்கப்படுகிறோம், சோதனைக்குள் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் தேவன் கொடுக்கிற சோதனையில் ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு. அவர் எல்லாரையும் அவர் சோதித்து அறிந்து அவர்களுக்கு பரீட்சை வைத்து பரிசு கொடுக்கிற தேவன். அதற்கு நல்ல உதாரணம் எதுனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் மேகங்களிலிருந்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது, இவர் என் நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி முடித்து 4:1 அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்பொழுது அவனை சோதிக்கும்படியாக, அவரை சோதிக்கும்படியாக. அப்ப பாருங்க, வானத்திலிருந்து இவன் நேசகுமாரன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே சமயத்தில் சோதனை காரணம் அடுத்த நொடியிலே ஆண்டவரை சோதிக்கும்படி வந்தார். ஆனால் இறுதியில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை ஜெயித்து அவர் வெற்றி கொண்டார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருடைய நேச பிள்ளையாக இருப்போம், நேச மகளாக இருப்போம். ஆனால் நமக்கு சோதனை வரும் வராது என்று நாம் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. நிச்சயமாக சோதனை நமக்கு வரும். ஆனாலும் கர்த்தர் அந்த சோதனைக்கு பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் சோதிக்கப்பட்டார், பிசாசானினாலே சோதிக்கப்பட்டார். யாரெல்லாம் அனுப்பினான் பிசாசு? கல்தேயர, சபையோர, கல்மழைய, அக்னிய, காற்ற எல்லாம் அனுப்பி அழித்து போட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையை மறுபடியும் கட்டும்படியா ஆண்டவர் தீர்மானித்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் வருகிறது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அவன் இழந்ததை எல்லாவற்றையும் 2 தனியாய் கர்த்தர் திரும்ப அவனுக்கு கொடுத்தார். 2 தனியாய் திரும்ப கொடுத்தார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பரிசு. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை இந்த சோதனைகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இந்த கர்த்தரின் பரீட்சையின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். முடிவிலே நமக்கு கிரீடம், முடிவிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம், முடிவிலே நமக்கு மகிழ்ச்சி, முடிவிலே நமக்கு சமாதானம், முடிவிலே நமக்கு இளைப்பாறுதல், முடிவிலே தலைமுறை காண்கிற கிருபை நம்மை உயர்த்த, சோதனை வந்த பிறகு கர்த்தர் பெரிய உயர்வை நமக்கு வைத்திருக்கிறார். அது நிச்சயம் நடக்கும்.
வேதாகமத்தில் தாவீது எடுத்துக்கொள்ளுங்க, யோசேப்பு எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சோதனைக்கு பிறகு கர்த்தர் உயர்ந்த நிலையில கொண்டு போய் நிறுத்தினார். பிரியமானவர்களே, நம்மையும் கர்த்தர் உயர்ந்த நிலையில கொண்டு வந்து நிறுத்துவார். நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்ந்த நிலையில கொண்டு வந்து வைப்பார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம் சோதனையை மகிழ்ச்சியோடு கூட எதிர்கொள்ளும். என்ன ஒரு நம்பிக்கை? நிச்சயம் முடிவில் அது ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்கும். நம்மை ஆசீர்வாதத்துக்குள்ளானது. ஆண்டவர் நம்ம தீமை வைத்து சோதிக்கிறவர் அல்ல, நம்ம அழிக்க அவர் சோதிக்கவும் மாட்டார். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கவே இந்த சோதனை காலத்தை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். இந்த சோதனை ஓட்டத்தில் நாம் ஓடி வெற்றியாய் முடிக்கும் பொழுது அந்த ஜீவ கிரீடம் நமக்காக காத்திருக்கிறது. இம்மையிலும் மறுமையிலும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலையிலும் கூட சோதனை குறித்தும் அதில் வருகிற பெரிய வெற்றியை குறித்தும் இரட்டிப்பான நன்மை குறித்தும் நீர் எங்களோடு கூட பேசினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இன்றும் கூட பலர் இந்த சோதனை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். பிசாசு ஒரு பக்கம் சோதித்து கொண்டிருக்கிறான், மறுபக்கத்தில் எங்கள் ஆண்டவர் எங்களை வளர செய்யபடியாய், எங்கள் விசுவாசத்தில் இன்னும் அதிகப்படுத்தபடியாய், எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த பெரிய புதையலை, அந்த கிரீடத்தை கொடுக்கும்படியாய் எங்கள் விசுவாச பரீட்சையில கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த விசுவாச பரீட்சையில நாங்கள் வெற்றி பெற்று அந்த ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்து கொண்டு, எப்படி யோசேப்பு அந்த அரியணையிலே அமர்ந்தானோ, எப்படி தாவீது அந்த ராஜாவாக அமர்ந்தானோ, அதே போல நாங்களும் அமரும்படியான கிருபையை எங்களுக்கு தருவீராக. எஸ்தரை உயர்த்தி அழகு பார்த்தேன் ஆண்டவர். மொர்தெகாயின் தலையை உயர்த்தி அழகு பார்த்தேன் ஆண்டவர். உயர்த்தி அழகு பார்ப்பீராக. இந்த காலை வேளையிலும் கண்ணீரோடு கூட ஆண்டவரே, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த சோர்வு, என்னையா ஆண்டவரே பொல்லாங்கானான் சோதிக்கப்படும்படியாக விட்டு விட்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அநேகரை நான் ஆவியிலே பார்க்கிறேன். யோபு போல எங்களால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியாமல் போனாலும் இன்றைக்கு ஒரு விசுவாச வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை எழுப்புவார் என்று ஒரு பெரிய நம்பிக்கை. நான் சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் என்ற நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்கு தாங்க. தம் பிள்ளைகளுக்காக கதறுகிற வாலிப பிள்ளைகளுக்காக, என் பிள்ளை சோதனையில் இருக்கிறானே, என் பிள்ளை பிசாசானில் சோதிக்கப்படுகிறானே, அடிக்ஷன்ல, ஏதோ விதமான பாவங்களில, சிம்சோனை போல, இளைய மகனை போல, என் பிள்ளை அப்பாவை விட்டு அம்மாவை விட்டு தூர, என் கடவுளை விட்டு தூர போயிட்டானே என்று வேதனையோடு கலங்குகிற தாயே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உன் பிள்ளை திரும்ப வருவான், அவனை அணைக்க காத்து கொண்டிரு. நிச்சயமாக உன் மகள் வருவாள், அவளை அணைக்க காத்து கொண்டிரு. வியாதி நிமித்தம் ஐயோ ஏன் அந்த சோதனை என்று, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாதிப்பு, ஏன் இந்த பிரச்சனை என்று கலங்குகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நானே உன் பரிகாரியான கர்த்தர். எகிப்தில் வரப்பண்ணின ஒரு வாதையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். நானே பரிகாரியான கர்த்தர்னு சொல்லுகிறார். இன்று எல்லா பயங்களும், எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே, சத்துருவே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பெயரினாலே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அடையாளத்தினாலே இப்பொழுது எல்லா குடும்பங்களிலும் விட்டோம். எங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போ என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஒரு குடும்பத்திலும் உனக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் யோபுவின் முகத்தை பார்த்த என் கர்த்தர், தாவீதின் முகத்தின் மீது ஒளியை பிரகாசிக்க பண்ணின கர்த்தர் இப்போது எங்கள் குடும்பங்கள் மீது உமது ஒளியை பிரகாசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்றோடு கூட
எங்களுடைய சோதனை நாட்கள் முடிந்து போயின, சோதனை நாட்கள் முடிந்து போயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி வருகிற நாட்கள் எல்லாம் பரிசின் நாட்கள், வருகிற நாட்கள் எல்லாம் கிரீடத்தின் நாட்கள், வருகிற நாட்கள் எல்லாம் சந்தோஷத்தின் நாட்கள், பலத்தின் நாட்கள், ஐஸ்வர்யத்தின் நாட்கள். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட பண தேவையோடு கூட நம்முடைய பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். நான் எங்கே போவேன், யாரிடத்தில் கேட்பேன், ஏன் இந்த சோதனை, நான் பலருக்கு கொடுத்தேனே, இன்று எனக்கு கொடுக்க ஒருவரும் இல்லையே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் 2 மடங்கு நிமிடத்திலே கொடுப்பீராக. அழிக்க அவன் பல ஆண்டுகள் எடுத்திருக்கலாம், அழிக்க பல நாட்கள் எடுத்திருக்கலாம், ஆனால் கொடுக்க ஆண்டவர் நிமிடத்தில் 2 மடங்கு திரும்ப கொடுத்தார். எல்லா உறவின் மக்களும் வந்து பொன் பொருள் ஆசி எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனை பணக்காரனாய் மாற்றினது போலவே கர்த்தர் நொடி பொழுதிலே மாற்றுவீராக. இமை பொழுதிலே எல்லாம் மாறட்டும். கர்த்தர் அப்படி மாற்றி அமைக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள பிரவேசிங்க ஆண்டவரே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்க, ஒவ்வொரு வியாதியும் மாற்றுங்க, ஒவ்வொரு பலவீனங்களை நீக்கி போடுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. ஜீவனே, அந்த சோதனை காலம் இதோடு முடியட்டும். அன்னாளின் கண்ணீரை கண்ட என் ஆண்டவர் அவளுக்கு குழந்தை கொடுத்தது போலவே கர்த்தர் இந்த வெளியில் குழந்தை கொடுப்பீராக. ரெபேக்காளுக்கு ஈசாக்குக்கு ரெபேக்காளை கர்த்தர் கொடுத்தது போலவே இன்று கர்த்தர் அப்படியே கொடுப்பீராக. திருமண வாழ்க்கையில அவள் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும் சுவாமி. மாத்திரமல்ல ஆண்டவரே, வயதான எங்க அப்பா அம்மாக்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. தலைமுறை 4 தலைமுறை காண்கிற கிருபை, பிள்ளைகளை காணுகிற கிருபை கர்த்தர் கொடுங்க. இங்க வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் ரட்சிங்க, காத்து நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருங்க. நாளை காலை வரையில் நம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்து நடத்தட்டும். நாளைக்கு ஒரு நல்ல செய்தியோடு கூட நாங்கள் மீண்டும் உம்மை சந்திக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென்.